அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிஸ்க் மஜ்லிஸ் ஷேக் அல் சுன்னா குவைத் நடத்தும் மாபெரும் இஃப்தார் விருது, அதாவது 30 நாளுமே இஃப்தார் விருது நடத்திட்டு இருக்குது. அதில் இது 4வது இஃப்தார் விருது தான் நான் உங்களுக்கு இதில் பதிவு பண்ணிருக்கிறேன். ஏற்கனவே 3 நாள் இஃப்தார் விருதை நான் உங்களுக்கு இந்த யூடியூப் மூலியமாக பதிவு பண்ணியிருந்தேன். அதுபோல் சிறப்பு அழைப்பாளராக நம்ம அழைத்திருந்தோம். ஏற்கனவே நம்மளுடைய இஸ்ராவுல் மெஹராஜினுடைய அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க. குட்டிக்காட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபிக் காலேஜினுடைய நிறுவனரும் சிறப்புக்குரிய மதிப்புக்குரிய ஷேக்னா ஹாதி முஹம்மது இப்ராஹிம் அன்வாருல்லா ஷா அல் ஃபாதுல் பாக்கவி அவர்களும் இந்த ரமலானுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. 2 நாள் பயணமாக அவங்க வந்திருந்தாங்க. உண்மையிலே அவங்களுடைய வரவு மிக சந்தோஷமான முறையில் இருந்துச்சு. அதுபோல் எங்களுடைய அழைப்பை ஏற்று டிவிஎஸ் நிறுவனர் மற்றும் டிவிஎஸ் குரூப் நம்மளுடைய டாக்டர் ஹைதர் அலி அண்ணன் அவர்களும் சிறப்பித்து தந்தார்கள். உண்மையிலே 30 நாளும் தொடர்ச்சியாக இந்த மிஸ்க் மஜ்லிஸ் சுன்னானுடைய இப்போ இந்த அமைப்பினுடைய இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 600க்கு மேற்பட்ட நோன்பாளிகள் உணவருந்தி செல்கிறார்கள். அனைவரும் நீங்களும் கலந்து கொண்டு இந்த மிஸ்க் மஜ்லிஸ் சுன்னானுடைய அமைப்பினுடைய இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்ஷா அல்லாஹ் இது மிஸ்க் மஜ்லிஸ் ஷேக் அல் சுன்னா நடத்தக்கூடிய 4வது இஃப்தார் விருது. இந்த இஃப்தார் விருதில் நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள் 2 பேரை நம்ம அழைச்சிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம மெஹராஜில் நம்ம சிறப்பு அழைப்பாளர் நம்ம அழைச்சிருந்தோம். அதுபோல் இந்த ரமலான்லேயே அவங்க வந்திருக்கிறாங்க. அதுபோல் நம்ம டிவிஎஸ் ஹைதர் அலி அண்ணன் அவர்களையும் நம்ம அழைச்சிருக்கிறோம். இவங்க 2 சிறப்பு அழைப்பாளர்களையும் பற்றி நம்மளுடைய மிஸ்க் மஜ்லிஸ் ஷேக் அல் சுன்னானுடைய தலைவர் முனைவர் டாக்டர் முனீர் அஹமது அவர்கள் அவங்களுடைய ஒரு சிறப்பு விருந்தினருடைய சிறப்பு இதை பற்றி அவங்க பேசுவாங்க. அதுபோல் இந்த மிஸ்கில் நடக்கக்கூடிய 30 நாள் நிகழ்ச்சிகளையும் அதுபோல் திராவியாவும் அதுபோல் ஷஹர் உணவையும் பற்றி இப்போ அவங்க தெளிவான ஒரு உரையை நிகழ்த்துவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த உரையை நீங்கள் கேட்டுக்கிடுங்க. சொல்லுங்கள் முனீர் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. الحمد لله ثم الحمد لله. மஜ்லிஸ் இஹ்யா சுன்னா குவைத் மிஸ்க் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு பல்லாண்டுகளாக குவைத்தில் சிறப்பான சமூக மார்க்க சேவைகளை புரிந்து வருகிறது. நீங்கள் அறிவீர்கள். அதன் அடிப்படையில் இந்த குவைத்து மாநகரத்தில் குவைத்து நாட்டில் இதய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹவல்லி பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய குவைத் இஸ்லாமியர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு அரங்கத்தில் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான நற்சேவைகளை இந்த அரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வளாகத்தில் மிஸ்க் நடத்தி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு சேவைகள் வருடாந்திர சேவைகள், குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் இஃப்தாருடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 500க்கும் 600க்கும் மேற்பட்ட சாய்மீன்கள் நோன்பாளிகள் இங்கே நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாளும் சிறப்பான மார்க்க விளக்கங்கள் பயான்கள் மார்க்க அறிஞர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் அதே போல் மிஸ்கின் இந்த ரமலானுடைய நிகழ்ச்சியின் போது பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதில் முதல் கட்டமாக அல்ஹம்துலில்லாஹ் இன்று 4வது நாள் மிஸ்குடைய சிறப்பு இஃப்தாருக்காக இருவரும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார்கள். அதில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மௌலானா அல் ஹாஜ் ஷேக் அன்வாருல்லா ஷா நூரி இப்ராஹிம் ஃபாதில் பாக்கவி அவர்கள் கேரள மாநிலம் கள்ளிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கேலிக்கட் பகுதியைச் சேர்ந்த குட்டிக்காட்டூர்லேருந்து சிறப்பு செஞ்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரி முதல்வராகவும் அதே போல் நம்முடைய தாய் கல்லூரியான
அரபி மதரசா வாக்கியாத்துல் சாலிஹாத் மதரசாவில் பட்டம் பெற்ற மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க மிகப்பெரிய தரீகாவுடைய மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் அவர்கள் நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய சிறிய அறிமுகம், அவர்கள் ஏறக்குறைய பல்லாண்டுகளாக தீனுடைய சேவையில், குறிப்பாக இந்திய திருநாட்டில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் பல நாடுகளில் அல்ஹம்துலில்லாஹ் தீனுடைய சேவைகளை புரிந்து வருகிறார்கள். குறிப்பாக சமீபத்தியருடைய விஜயம் இந்தோனேஷியா, கீழே நாடுகள், ஆசிய கிளை நாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள், இதே போல் வளைகுடா நாடுகளில் அவருடைய சிறப்பான விஜயத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு நல்ல காரியங்களும் அதே போல் நிறைய மக்களுக்கான வழிகாட்டுகளும் கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அதன் அடிப்படையில் நமக்கு சென்ற வருடம் முதல் முறையாக மஜ்லிஸ் சுன்னா குறித்துடைய இஸ்ரா மேராஜ் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தார்கள். அதே போல் இந்த வருடமும் இஸ்ரா மேராஜ் நிகழ்ச்சியில் கலந்து நமக்கு சிறப்பு செய்தார்கள். அதை ஒட்டி ரமதானில் நடக்கக்கூடிய அந்த சிறப்பு நிகழ்ச்சியை காண வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மிஸ்குடைய இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பாக 2 நாட்கள் மட்டுமே விஜயம் செஞ்சிருக்காங்க குவைத்துக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்று 4வது நாள். இன்று 4வது நாள் அவங்க சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் உரை நிகழ்த்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு மேலான நற்கொடை கொடுக்கணும், அவர்களை பாதுகாக்கணும், அவருடைய சேவைகளை அல்லாஹ் தஆலா உலகங்களும் செய்யணும் என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்கிறோம். அதே போல் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் ஹைதர் அலி அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். டாக்டர் ஹைதர் அலி மிகப்பெரிய ஒரு திரு வணிகர். அல்ஹம்துலில்லாஹ் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக குவைத் மண்ணில் மிகச்சிறிய ஒரு நிலைமையிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்று மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறைவி அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு மக்களுக்கு, பல்வேறு குடும்பங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய ஜீவாதாரத்துக்கு ஆதாரமாக திகழ்ந்திருக்கக்கூடிய டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் தான் மட்டுமல்லாமல் தான் பெற்ற இன்பம் பெருக்க பயம் என்று சொல்லக்கூடிய அளவில் அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் எந்தெந்த அமைப்புகள்லாம் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்களோ, அமைப்புகள் சேவை புரிகிறார்களோ, எல்லா சேவைகளிலும் பங்கு பெறக்கூடிய நல்ல ஒரு மனிதர். அல்ஹம்துலில்லாஹ் குறிப்பாக மஜ்லிஸ் சுன்னா குவைத்துடைய நிகழ்ச்சியில் அதிகம் அவங்க ஆர்வம் கொண்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதவி ஒத்தாசைகள் அல்லாவுடைய திருப்பொருத்தத்துக்காக, அவருடைய திருமுகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர், பெரும்படை வல்லர். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களும் இன்று இன்னைக்கு நம்முடைய மிஸ்குடைய நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு சேர்க்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று மிஸ்கின் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. குவைத்துடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கஹவலியில் ஒரு மிஸ்குடைய மர்கஸ், ஒரு ரிஸ்க் சென்டர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மையத்தை ஏற்படுத்தி மிகச்சிறந்த சேவை செய்து வருகிறது. இந்த காலத்தில் பல்வேறு பணியாளர்கள், குறிப்பாக வாலண்டியர்ஸ்கள் நிர்வாகத்தோடு இணைந்து ஆர்வத்தோட தன்னார்வ தொண்டர்கள் நிறைய பணியாற்றுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் கண்கொள்ள காட்சியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் யாரெல்லாம் இதில் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஈருலக நன்மைகளை வாரி வழங்குவானாக என்ற நல்ல நேரத்தில் துவா செய்கிறோம். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா சாய்மீன்களுக்கும் எவ்வளோ பேர் வந்தாலும் இங்கே அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை நாம் தெரிவிச்சுக்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் முனீர் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله. நீங்கள் ஃப்ரெண்டில் நிற்காதீங்க, கொஞ்சம் பின்னால் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ்
மிக அழகான முறையில் அறிவித்தவர்கள் பிரார்த்தனை முடிகிறார்கள். எங்கள் ஃப்ரெண்டில் போயிடாதீங்க, எங்கனே நில்லுங்க. சுருக்கம் வெற்றி வர இருக்கிறது. அது வந்துவிட்டால் இஸ்லாத்திலே மக்கள் சாரசாரையாக நுழைவார்கள் என்று சொல்லுவார்கள். இறை வசனத்திற்கு ஏற்ப இன்று நம்முடைய நிகழ்விலே ஒரு புதிதாக ஒரு பெண் इस्लाते नोकी पैगामाता। दोस्तों बुजुर्गों, आज कुरान के आयत में हमने सुनाई थी, वो आयत में ये आ रहा है कि अल्लाह का मदद, अल्लाह का फौज, अल्लाह का कामयाबी जल्द आने वाला है। वो आगे तो आप लोग दीन में ऐसे दाखिल होएंगे, अल्लाह के कुरान में फरमाता है कि लगातार जैसा कि लगातार आप दीन में दाखिल होएंगे, अल्लाह की मदद भी बहुत जल्द मिल जाए। ऐसे ही उसके मुवाफकत के बराबर ही एक मुसलमान होने के लिए एक औरत इंतजार में है। इंशाअल्लाह इस महफिल में हमारे TVS साहब डॉक्टर हैदर अली उन्होंने आए हैं। वो भी हमारे मजलिस के इख्तिताम के लिए इफ्तार के हफ्ते में शामिल हो जाएंगे। आपके सामने वो भी बात करेंगे। इससे पहले आप इस लजने के इस जालिया के रईस शेख मुनीर साहब ने आपको 2-3 बातें करें। अस्सलाम वालेकुम अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஃபத்தனபி முஹம்மது அல்ஹம்துலில்லாஹ். மிக அற்புதமான தருணம். ரமலானுடைய ஒவ்வொரு மணி பொழுதுகளும் ஒவ்வொரு வெளிமதிக்க முடியாத நேரங்கள் அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை மஜ்லிஸாசுன்னா சார்பாக வரவேற்போமாக மரியாதைக்குரிய சர்தார் கிப்லா மௌலானா நூரி இப்ராஹிம் வாக்கவி அவர்களையும் அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஹைதர் அவர்களையும் முஸ்லிம் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய ஹஜரத் கிப்லா மௌலானா சர்தார் கிப்லா அவங்க கொஞ்ச நேரம் ஒருங்கிணைக்குவாங்க. அதுக்கு துவா இருக்கும். அதுக்கு முன்னதாக இன்ஷா ஒரு நிமிஷம் நம்முடைய டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் இன்ஷா ஒரு சில நிமிடங்கள் ஒரு ஒருங்கிணைக்குவோம். அதுக்கு நேரம் இன்ஷா நம்முடைய டாக்டர் பஜாரோ நம்பர் 6413 அங்கே ஒரு கார் ஒன்று ப்ளாக் பண்ணிட்டு இருக்கு, எடுத்துருக்க வண்டி. பஜாரோ 6413 பஜாரோ எக்ஸிபிஷன் பஜாரோ யாராவது வண்டி போட்டீங்கன்னா எடுத்துருங்க, ப்ளாக் பண்ணியிருக்கு. वो औरत அந்த பெண்மணியை கொஞ்சம் கேட்டு நிற்க சொல்லுங்க. களிமா சொல்ல வந்த அந்த பெண்மணியை இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த பெண்மணியை கொஞ்சம் எழுதி நிற்க சொல்லுங்க. இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த பெண்மணியை கொஞ்சம் எழுதி நிற்க சொல்லுங்க. அவங்க கையில மைக் கொடுங்க. கார்லஸ் மைக் செய்யுங்க. हेलो أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر.
ஜஸாக்கல்லாஹ் கை. இதெல்லாம் இடைவெளி சாதி சமாதம் உண்டாகட்டுமாக எல்லாரும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் 4 மணிக்கு தான் இங்கே கிளம்பிட்டேன். நான் முருகன் கிளம்பிட்டேன், 4 மணிக்கு கிளம்பிட்டேன். இப்போ திரும்பி ரோட அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் உள்ள வந்து அவனுக்குள்ள உள்ள வந்தால் சரியான காற்று இப்போ தான் வந்து சேர முடியாச்சு. அதனால நல்லா அவங்கள்ட்ட ஒரு தாவா பண்ண நினைச்சேன், ஒரு ஸ்பீச் கொடுக்க நினைச்சேன், முடியலை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ட்ரிப்பு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அவங்க தான் பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமை நம்ம முருகாப்பில் வந்து டிவிஎஸ் 1500 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். எல்லாரும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அங்கே வாங்க, எல்லோரும் உங்களை எதிர்பார்க்குறேன். அங்கே நல்ல ஸ்டேஜ்லாம் இருக்குது, நிறைய தாவா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, வந்து கலந்துக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இமாம் உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, அந்த 5 நிமிஷம் அவங்க பேசுவாங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. வெளியிடக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமலான் முபாரக்கினுடைய அனைத்து ரஹ்மத் மஃபிரத் இத்தகுமினா பரக்கத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த இஃப்தாருடைய இந்த மிகப்பெரிய இந்த ஹிதமத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய நம்ம மிஸ்குடைய அதோட தொடர்ந்து அனைவருக்கும் அல்லாஹ் ஆஃபியத் ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுப்பானாக. நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நசீபாகுவானாக. இந்த ஹைரை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, இந்த துனியாவுக்கு நாம் யாரும் சுயமாக வரவில்லை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தான் இந்த துனியாவுக்கு நம்மை படைத்து கொண்டு வந்தாங்க. இந்த அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த துனியாவுக்கு நம்ம ஏன் கொண்டு வந்தோம், ஏன் படைத்திருக்கிறேன், நம்ம வாழ்க்கை நோக்கம் என்ன, இதை பற்றி நாம் சிந்தனை செய்யணும், இதை பற்றி நாம் ஆலோசனை செய்யணும். நாம் சுயமாக வாழவில்லை. ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு மூச்சையை கொடுத்து, ஹயாத்தை கொடுத்து, ஜீவன் கொடுத்து, ஆபியத்தை கொடுத்து அல்லாஹ் தான் நம்ம வாழ வைக்கிறேன். ஏன் அல்லாஹ் நம்ம வாழ வைக்கிறேன்? அல்லாஹ்வுடைய மக்சது என்ன, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன, வாழ்க்கையின் நோக்கம். அன்பான சகோதரர்களே, 2 வார்த்தையில நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம அனைவருடைய வாழ்க்கை நோக்கம் 2. ஒன்று அல்லாஹ்வை அறியுது, 2வது அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வது. இபாதத் அல்லாஹ்வை வணங்குவது. முதலாவதாக அல்லாஹ் யாரு என்று அறியுது. அல்லாஹ்வை அறிஞ்சு வணங்குவதற்காக தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறாங்க. ஒரு வணங்கினா மட்டும் பத்தாது. அல்லாஹ் யாரு, எப்படிப்பட்டவன், அவன் எங்கே இருக்கு, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் தொடர்பு என்ன, இதை பற்றி நம்ம அறியணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறேன், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் வர்க்கத்தை, மனித வர்க்கத்தை நான் படைக்கவில்லை, என்னை வணங்குவதற்காக தவிர. அதோடைய தஃசீர் சஹாபாக்கள் கண்மணநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃசீர் சொல்லுகிறான், இல்லா லியஅரிஃபூன். அல்லாஹ்வை அறிஞ்சு வணங்கணும். அல்லாஹ்வை அறியுறதற்காகவும், அல்லாஹ்வை நேசிக்கிறதற்காகவும், அல்லாஹ்வை அன்பும் புரியும் வைக்கிறதற்காகவும், அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு வணங்குவதற்கு வழிபட்டு வாழ்வதற்காக தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறாங்க. मुसलमानों, अल्लाह जल्लशानु ताला ये दुनिया में हमको पैदा करे हैं, हम खुद से ये दुनिया में नहीं आए। अल्लाह ताला ने हमको ये दुनिया में लाया है, कुछ मकसद से अल्लाह ने हमको लाया है। वो मकसद को हम पूरा करें तो अल्लाह हमसे राज़ी हो जाते हैं। आखिरत में अल्लाह हमको जन्नत अता फरमाए, अल्लाह तौफीक अता फरमाए। वो मकसद क्या है? चंद अल्फाज में मैं आपको वो सुनाना चाह रहा हूँ। मकसद ज़िंदगी 2 है। मकसद ज़िंदगी क्या है, ये पहला सवाल है। मकसद ज़िंदगी क्या है? क्या जवाब है? मकसद ज़िंदगी 2 है। एक इबादत हक़, दूसरे शनाख्त हक़।
क्या माना है इसका? अल्लाह ताला को जानना और पहचानना ये पहला मकसद है ज़िंदगी का। अल्लाह कौन है, अल्लाह कहाँ है, अल्लाह और हमारे दरमियान क्या ताल्लुक़ात है, अल्लाह हमारे खालिक है, हम अल्लाह के मखलूक है, अल्लाह हमारे मालिक है, हम अल्लाह के ममलूक है, अल्लाह रब है, हम मरबूब है, अल्लाह हमारे हाजत रवा है, तमाम हाजतों को पूरा करने वाला अल्लाह है। अल्लाह के सिवा कोई हाजत रवा नहीं है, सिर्फ अल्लाह ही हाजत रवा है। ऐसा अल्लाह को जानना है, पहचानना है, पहला मकसद है। दूसरा मकसद अल्लाह की इबादत करना है, फर्मा बरदारी, अवामिर पर अमल करना, नवाहियात को छोड़ देना। ऐसा मकसद को हम मुकम्मल करें, अल्लाह हमसे खुश हो जाएगा। इसके सिलसिले में अभी हम रोज़ा रख रहे हैं, नमाज पढ़ रहे हैं, खैरात कर रहे हैं, ज़कात दे रहे हैं, हज को जा रहे हैं, ये सब अमाल है, इबादत है। मारिफत भी हासिल करना चाहिए, मारिफत भी हासिल करना चाहिए। अभी आपको क्या समझ में आया? मेरे ज़िंदगी का मकसद क्या है, मकसद ज़िंदगी क्या है? तो जवाब इबादत हक़ और शनाख़त हक़। अल्लाह ताला की इबादत करना, अल्लाह को जानना और पहचानना। अल्लाह को हम जाने और पहचाने तो इबादत में मज़ा आएगा। अभी आपके सामने जो खाना है, इफ्तार के सामान है, आप उसको देखते ही पहचान रहे हैं, आपिल है, ये सेब है, ये खाना है, ये कौन सी का, ये सब पहचानने की वजह से आप खाते वक्त खुशी से खाते, मज़ा से खाते, उसके मज़ा आपको चल जाए, आ जाएगा। ऐसा इबादत करते वक्त, रोज़े में हो या नमाज हो या तिलावत कुरान हो, खैरात हो, ये इबादत में हमको मज़ा मिलना है तो महबूद को जानना चाहिए, महबूद को पहचानना चाहिए, अल्लाह ताला की अते पते जानना चाहिए। अल्लाह अपने अते पते हमको बता रहे हैं, ला तहज़न इन्नल्लाह मअना। अरे अल्लाह अलबत्ता हमारे साथ में है। फ़इज़ा सअलक इबादी अन्नी फ़इन्नी क़रीब उजीब दावत दाई इज़ा दाअन। अल्लाह हमसे करीब है, दूर पे नहीं है। उन्हों देखने वाला है, सुनने वाला है, जानने वाला है। हमको अल्लाह ही परवरिश कर रहे हैं। सालों से तलवे तक हमारे जिस्म में जितने आज़ा जवारी है, ये सब अल्लाह का मिल्क है, अल्लाह ताला का खल्क है। अपने खल्क, अपने मिल्क ममलूक को उन्हों ही परवरिश कर रहे हैं। उन्हों हमको पालने वाला है, उन्हों रब्बुल आलमीन है, हमारे रब है, उन्हों ही हमको परवरिश कर रहे हैं। ये जानकर समझ कर हमसे डरना चाहिए। गुनाहों की तरफ जब दिल में नफ्स उड़साती है, उसको ख़त्म करना। अरे मैं नहीं कर सकता, अरे मैं गुनाह नहीं कर सकता, अल्लाह मेरे साथ में है, अल्लाह देखने वाला है, अल्लाह सुनने वाला है, अल्लाह मुझसे नाराज़ हो जाता, वो काम मैं नहीं करता, वो काम नहीं करता, वो मुझसे नहीं आता। ऐसे हमारे नफूस को हम खुद कंट्रोल करना चाहिए। ये रोज़ादारों का रोज़ों से ये नतीजा है, उन्होंने कामिल मुसलमान बन जाते, मुत्तक़ी बन जाते, मोमिन बन जाते। अल्लाह ताला ने खुद हमसे मुखातिब होकर इरशाद फरमा रहे हैं, या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस्सियामु कमा कुतिबा अलल्लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून। अल्लाह आमनू बुला रहे हैं, ईमान वालों, ए ईमान वालों। अल्लाह हमारे चेहरे को देख के हमको पुकार रहे हैं, अरे ईमान वालों, ईमान वालों, तुम रोज़ा रहो, रोज़ा रहे तो तुम मुत्तक़ी बन जाते हो। हम मोमिन और मुत्तक़ी बनना अल्लाह के मकसद है। इंशाअल्लाह अल्लाह हम सबको तौफीक अता फरमाए, ये मकसद ज़िंदगी को मुकम्मल करने वाला सबको तौफीक अता फरमाए। व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। हमने बार बार यही कहते हैं, உங்களுக்கு நாங்கள் அடிக்கடி இதுதான் சொல்கிறோம், ஒரு சாப்பாட்டை 2 பேர் பகிர்ந்து சாப்பிடுங்க, வரக்கூடிய சகோதரருக்கு விட்டு கொடுங்க. அதே போல் பகிர்ந்து சாப்பிடணும், அதே போல் இக்ராம் செஞ்சு சாப்பிடுங்க.
ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல சரியாக 4:45 இந்த இஃப்தாருடைய கேட்டு திறக்கப்படும். உங்களுக்கு சூப்பரா விரிச்சு எல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் இங்க தயாரா இருக்கும். 4:45 இங்க கேட்டை திறக்கப்படும். 5:20 நீங்க வந்துடணும். இன்னைக்கு நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கிறோம், லேட்டா வந்திருக்கிறாங்க. ரமதானுடைய மாசம், அல்லாஹ்வுக்காக இறக்கப்படுங்க. உங்களுக்காக வேண்டி பணிவிட செய்யக்கூடியவங்களும் அவங்களும் உங்களோட சேர்ந்து நோன்பு திறக்கணும். நீங்க லேட்டா வந்தீங்கன்னா இப்ப அவங்களும் உங்களுக்காண்டி வேலை செய்வாங்க. இப்ப அவங்களுக்கு நோன்பு திறக்கிறது லேட் ஆகும். அதனால அதிகமானவர்களே 5:20 கேட்ட மூடிடுவாங்க. அதே மாதிரி ஒரு தயிர் டப்பா இருக்குதுன்னா அதை ஃபுல்லா குடிச்சிடும். சகோதரர்களே, முன்னாடி வந்தவங்களுக்கு ஒரே பாக்ஸில் 2 பேர் இருப்பீங்க. இன்னைக்கு இன்ஷால்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வைக்கிறவையால் நிறைய ஸ்பான்சர் அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. முதல்ல வந்த சகோதரருக்கு ஒரு பாக்ஸில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு வேணும்னா கேட்டு வாங்கிக்க. வாலண்டியர்ஸ் இருக்காங்க இன்ஷால்லா. ஒவ்வொரு ரோலையும் எங்கிட்ட 2 பேர் உட்காந்துருந்தா ஒவ்வொரு ரோல வாலண்டியர் தயவுசெய்து சாப்பாடு எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுங்க இன்ஷால்லா. ஓகேவா? வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஒவ்வொரு ரோல வந்து நில்லுங்க. யாரும் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தயவுசெய்து ஒவ்வொரு ரோல 2 பேர் உட்காந்து ஒரு ரோல வந்து நில்லுங்க. ஒவ்வொரு ரோல வந்து நில்லுங்க. சாப்பாடு கொடுத்தாலும் வாங்க வாங்கிங்க. Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. இங்கே கொடுத்தீங்களா பாக்ஸு? அதான் நீ
ஃபோட்டோ வேணா நான் தரேன். இல்லை வீடியோ எடுக்கிறீங்க. அன்பு சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இதில் இருங்க, அதில் இருங்க, அதில் இருங்க, அதில் இருங்க, அதில் இருங்க. நீங்கள் இருங்க அண்ணா, நீங்கள் இருங்க, சும்மா இருங்க. நாம் செய்யக்கூடிய சிறந்தார்கள் 3 சாதனைகளை அது பணிவாக அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் சுமார் 60 பேர் நம்ம இந்த சூழ்நிலையில் நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய மிஸ்க் மஜ்லிஸ் ஷெஹியால் சுன்னா நடத்தும் இது 4வது இஃப்தார் விருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சகோதரர்கள்லாம் வந்து உணவு அருந்திட்டு போன பிறகு நம்ம அந்த இடத்த கம்ப்ளீட்டாகட்டே வந்து க்ளீன் செய்து தான் நம்ம அந்த ஹாலை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். அதன் பேரில் வந்து அரை மணிக்கு ஒரு நேரம் வந்து நம்மளுடைய மிஸ்க் சகோதரர்கள், நம்மளுடைய அத்தனை நிர்வாகிகளும் சகோதரர்களை சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கு நேரம் கம்ப்ளீட் இடத்தையும் க்ளீன் பண்ணி மொத்த அந்த வேஸ்ட்டுகள் எல்லாம் வந்து க்ளீன் செய்து எடுத்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் அரை மணிக்கு கழித்து தான் நாங்கள் இருந்து உணவு அருந்திட்டு தான் நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோம். 30 நாளுமே வந்து இந்த சகோதரர்கள் வந்து அவங்களுடைய உடல் உழைப்பையும் அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் இந்த ரமலான் நேரத்தில் அவங்க ஆர்வமாக நின்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. அத்தனை சகோதரர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம துவா செய்வோம். அதுபோல் வந்து நமக்கு வந்து இந்த ரமலான் நேரத்தில் வந்து இதே பள்ளியில் சகர் உணவும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குது. 20 to 30 10 நாள் வந்து சகர் உணவும் திராவியா, அதாவது இரவு தொழுகை வந்து இந்த நாதி மிஸ்க் மஜ்லிஸ் ஷெஹியால் சுன்னானுடைய நாதி பள்ளியில் வச்சு நடக்குது. அனைத்து சகோதரர்களும் வந்து இதில் கலந்து கொள்ளுங்க. சகர் உணவும் வந்து 10 நாள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிஸ்க் மஜ்லிஸ் ஷெஹியால் சுன்னானுடைய தொடர்ந்து வருடம் வந்து நம்ம அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் ஆர்வமுள்ள சகோதரர்கள் வந்து கலந்து கொண்டு நல்ல உங்களுடைய துவாக்களை வந்து பெற்றுக்கொண்டு போய் செல்லும்படி உங்களை அன்புடன் நாங்கள் வந்து அழைக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கர். யாரெல்லாம் அந்த யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் இதில் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கர்.